ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 21 நவம்பர் 46வது நாள் 47வது எபிசோட் வியாழக்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு ரிவ்யூ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா UK பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கு, பேபால் அக்கௌண்ட்டும் அதுலேயே இருக்கு. ஒஸ்ட் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் அந்த ஒஸ்ட் நிகழ்ச்சி ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். நம்ம இவர் தர்ஷன் வந்து ராஜாவாகவும் சேவகனா கவின் இருப்பார். நான் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டேன். அது எப்படி தெரியும்? ஒரு 10 கோடி பேர் பார்த்தாங்க. 10 கோடியா சொன்னேன், 5 கோடி தான்டா நம்ம நாட்டு மக்களே, நாங்கள் மற்றதெல்லாம் ஃபேக் ஐடி அப்படின்னு. அந்த மாதிரி விளையாட வேண்டியதை வந்து இதை எடுத்துன்னு அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு, அதாவது ப்ரைடை நீங்கள் முதல்ல உடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10ஓட 11 அத்தோட இது வேணா வந்திருக்கும். ப்ரைடை உடைக்காம அனுப்பிச்சதுனால நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய நாலேஜபிள் ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய சீனியர் தெரியுமான்னு உட்காந்துருக்கிறது தான் இதோட மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். சரி, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, பட் இருந்தாலும் உங்கள் பாயிண்ட் அப்படியே நான் திருடியே சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்போ நான் இன்னைக்கு நேற்று நடக்கிறது அது சொல்லலை, என்ன மேடம் ஞாபகம் இல்லை உங்களுக்கு? நான் தான் இப்போ சொல்ல வந்தேன். சொல்லுங்க. இல்லை, இது மட்டும் காரணம் கிடையாது ஜாக்கி. ரொம்ப வந்து அது பேர் என்ன சொல்றது, கொஞ்சம் கூட ஒத்துமையே இல்லாம இருந்தா நீங்க எப்படி அது வேலைங்கும்? அதுதான், அவ்வளவுதான். நீங்க தைரியமா பேசணும். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பாரபட்சமே பார்க்காம வந்து டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து அவங்க இறங்கு அளவுக்கு 100 இது கொடுக்க வேணாம். அது வந்து பர்சனலா வச்சுக்கிட்டு கொடுக்குறீங்க. பட் ஒரு டீமா உங்களை வந்து என்ன சொல்றது, நீங்களே மறந்தா கூட ஒருத்தவங்க ஞாபகப்படுத்துறாங்க. இதே மாதிரி தான் நாம வந்து டாஸ்க்கு வந்து கொடுக்காம நம்மள வந்து உள்ளார வரணும் இவ்வளவு எல்லாம் பண்ணாங்க. ஏன் அப்புறம் கிடையாது 2 நாள் அந்த வாரத்துல ஒரு நாள் மட்டும் வந்து தண்ணிக்கு வந்து கேள்வி கேட்டு போவாங்களா? அப்ப டாஸ்க் இருக்கிற அன்னைக்கு கேட்க மாட்டாங்களான்னு நீங்க வைக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, டாஸ்க் கொடுக்கல, நானு பர்மிஷன் கேட்டுட்டு தானே உள்ள வரணும் ரூம் உள்ளன்னா. அதையே ஒரு தலைவியாவும் சரி, டீம்மேட்டாவும் சரி, அது தலைவினா கேப்டனா, ஆமா கேப்டனாவும் சரி, டீம்மேட்டாவும் சரி, ஒரு இப்படி எது என்ன பண்ணுவாங்க அவங்க, என்ன ஜாக்கி அந்த ராஜா ராணியில இப்படி வால் வச்சுட்டு பனிஷ்மென்ட் கிடையாது இல்ல, அவங்க என்ன இது தளபதியாவும் கேட்க மாட்டேன். தளபதி பேரே உங்களுக்கு தெரியலையா? எதிர்கால அரசியலே அவர் கையில இருக்குன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. என்னவோ போங்க, தளபதி பேரே தெரியலன்றீங்க. சரி, ஒரே தளபதி அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன், வேணாம். அப்புறம் வந்து என்னைய வந்து கேஸ்ல சேர்த்துருவாங்க. சரி, அதனால அதுவே ஒரு விஷயத்திற்கு நீங்க வந்து ஒரு கூட்டா ஒரு பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி கேட்க போறீங்க அப்படின்றதுதான். அதுல வந்து ஒரு இடத்துல வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சத்தியன் சொல்லுவாரு, நம்ம கிட்ட நான் எட்டு இருந்து பாத்துட்டு இருக்கேன்டா, நம்ம கிட்ட வந்து ஒரு டீம் ஒர்க் இருக்குடா, ஆனா அவங்க சைடுல வந்து ஒரு டீம் ஒர்க்கே கிடையாதுடா, எல்லாம் ஒண்ணு ஒரு பக்கம் போகுதுன்ட்டு ஃபர்ஸ்ட் இவர் சொல்லுவாரு. நடுவுல வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, பிரச்சனையே நமக்கு யாருக்குமே ஒத்துமையே கிடையாது அப்படின்றதான். அவங்களுக்குள்ளேயும் வந்து அடிச்சுக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் வந்து டமால் எழுந்த அருண் வந்து எல்லாத்தையும் கேஸ் வாங்கிக்கிறார். அவர் அமைதியா இருந்தா கூட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அவர் எல்லாத்துக்குமே கேஸ் வாங்கிக்கிறார். முக்கியமா அவருக்கு மஞ்சள் சுத்தமாவே பிடிக்க மாட்டேது, ஜாக்லினும் பிடிக்க மாட்டேது. 2 பேரும் அழறது அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதுவும் உண்மை. ஸோ அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து ராணுவ வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கிளிப் அது ஒரு எகிரி குதிக்க சொன்னார்ல, பவித்ரா மேல ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாரு. நீ ஓகேன்னு சொன்ன, நீ வந்து ஒன்னா சொன்னாலும் எப்படி வந்தா பவித்ரா வந்து ஒத்துக்கலாம்? அப்போ ஓகே சொல்லிட்டு இப்ப மட்டும் வந்து இந்த குணா சொல்லுவார் தெரியுமா, மணி அடிச்சது லட்டு குத்தாங்க அபிராமின்னு வரல, அந்த மாதிரி வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலன்னு தான் சொல்றாங்க பவித்ரா. அதாவது நீங்க பார்த்த பார்வையே சரியில்லைன்னு போய் டீம் போய் உட்காந்துட்டாங்க. அது வந்து பியூர் ஸ்டாக்கிங். கடைசியில வந்து உள்ளார ஆண்கள் பக்கம் கேட்கும் போது கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு பவித்ரா பிடிக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிடிக்கலன்னு சொல்லும் போது நீங்களா வந்து வழிஞ்சு பண்ணும்போது ஒரு கட்டத்துல வந்து போனா போதுன்னு வந்து செய்வாங்கல்ல. இப்ப நேற்று வந்து குப்பையில போடுவாங்க ஆக்சுவலி. சோ அதை வந்து இவர் வந்து அப்பயே வேணான்னு சொல்ல வேண்டியதானே, எனக்கு அப்படிலாம் பிடிக்காதுன்னு சொல்ல வேண்டியதானே.
அப்படின்னு இவர் ஏற்றி விடுறாரு. ஏன்னா இவரு மேல பழி வந்துருமா. புரிஞ்சிருச்சு. ஏன்னா எகிரி குதிக்க சொல்லி இவரால் தான் எகிரி குதிக்க சொல்லுன்ட்டு அவர் மேல பழி வரக்கூடாதுன்றதுக்காக அவரை வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இல்ல இது வந்து எப்படின்னா முதல்ல முன்கூட்டியே வந்து விஜேஎஸ்க்கு 4 துப்பு கொடுத்துட்டாரு. ஆமா நானே பேசிட்டேன் சார், நானே பேசிட்டேன், அதை பத்தி நானும் அவனுமே பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி இவர் எப்படி இருந்தாலும் கேட்க போறது இல்லைன்றது வேற விஷயம். ஒரு லாஸ்ட் ஹோப் வச்சிருக்கோம், ஒரு 3 பேர் ஒரு லாஸ்ட் ஹோப் வச்சிருக்கோம். நானு யாமினி நேத்து சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா யாமினி, நானு, தருண் விக்னேஷ், அதாவது மிஸ் பார்கவி. நாங்க 3 பேரும் ஒரு ஒன் லாஸ்ட் ஹோப் வச்சிருக்கோம் இந்த வாரம் சனிக்கிழமை என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா சரி வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். சையத் அலி, அதுக்கப்புறம் வந்து ஜான்சன், டீனா, கரண், பவானி, உல்லாச பறவை, தீபா சிவா, விஜய் பாவா, ஜான்சன், ராஜ் திலகம், பவானி, பார்கவி, அருண் பாக்யா, சபரி, சௌமியா, சாந்தி, சரண், கார்த்திகேயன், அதுக்கப்புறம் வந்து கார்த்திகேயன், அவங்க போன்சீர், ஜாக்கி சுதான்ட்டு அருணா அம்மா வந்திருக்காங்க, வாணி பிரியா, சசி பிரியா, அதுக்கப்புறம் ஷர்மிளா, ஸ்ரீதேவி, அருண் அது அனிதா சுரேஷ், நந்தினி, பாராமணி, ராஜபாண்டியன், சிவசஞ்சி, அதுக்கப்புறம் சித்ரா ஆனந்தகுமார், வனிதா கந்தசாமி, ஏரோஸ்டார், பிரவீன் பிரகாஷ், போனா பாலகணேஷ், சசி, நக்கீரன் கீற்று, ஆனந்தி, அன்சாரி, விமலன்மணி, யுவராணி, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. குடும்பனோட கிறிஸ்டின் ஜான்ஸ், ஓகே, அழகு பிரகாஷ், பவின் பிரகாஷ், ஓகே, வனிதாவை நீங்க படிச்சிட்டீங்க. ஆமா, சிவாஜினியும் படிச்சிட்டீங்க. ரைட். பவானி வந்து நான் வந்து லைக் போட்டு தூங்க போறேன், காலைல பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜான்சன், ஜாக்கி வாய்ஸ் ஓவர் வில் கம் ப்ரொவைட் த மென்டல் மெசேஜ் யூ நீட் அப்படின்ட்டு. தருண் விக்னேஷ் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடி ஜான்சன் அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்ல, ரெஸ்ட் டைம் செம்ம டயர்டு பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டைமில் வந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச இசையை கேட்குற மாதிரி இந்த பேச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ தேங்க்யூ. எஸ், சபரி அவர்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெயிட்டிங் அப்படின்றதையும் போட்டாரு. அண்ட் வர வர லேட் ஆயிட்டே போறீங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் வந்து சொல்லிருக்காங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நாங்களே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வரலாம்னு நினைக்கிறோம். ஒரு 12:30 1 o'clock வந்துடணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அது அன்னைக்குன்னு பார்த்து முதல் நாள் பேசிட்டு படுப்போம் கார்த்திகேயன். நாளைக்கு நம்ம சீக்கிரம் வரும், முடிச்சிடுறோம், கரகரன் முடிச்சிடுறோம் அப்படின்னு போதுதான் கரகரன் வந்து உட்கார்றதுக்கே கரகரன். டிக்கிலோனா ஷாப்பிங் அண்ட் சக்கிங் டாஸ்க் ஆல்சோ தே வில் ஃபைட் த ஸ்பூன் அண்ட் லெமன் வேஸ்ட் ஃபெலோஸ் அப்படின்ட்டு நந்தினி சொல்லியிருக்காங்க. ஸோ அனிதா வந்து கலிஃபோர்னியாவில் வந்து இறைச்சலும் கத்தலும் கடத்தலும் ஐயோ தாங்க முடியல இந்த நிகழ்ச்சி பார்க்க ரசிக்கல அப்படின்ட்டு பாராமணி சொல்லியிருக்காங்க. சசி நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொன்னாங்கப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சுதா ஜாக்கி ஐயா, ப்ளீஸ் இந்த ஷோ வந்து 50 days க்ளோஸ் பண்ணி விடுங்க எல்லாரும், அறிக்கை விட முடியுமா அப்படின்னு யோராணி கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். அது மாதிரி நானே அதை தான் சொன்னேன். நான் ஒன்றும் இது எதுக்கு, இன்னொன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியுடைய தரம் என்னன்னா ஸ்பான்சர் நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு தான் ஒரு ஃபேனே வந்திருக்காங்க, இவங்க போய் கெஞ்சிருப்பாங்க போது தயவு செய்து ஏதாவது கொடுங்க இல்லைன்னா ரொம்ப மோசமா போகுது. ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி வந்து யாராவது கெஞ்சி எட்டுன்னு வந்து வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆனந்த் ஃப்ரம் US, அப்புறம் வந்து didn't watch even 1 episode this season, join for the fun interactions மட்டும் அப்படின்னு சசி சொல்லியிருக்கா. சாச்சனா has been nominated Nobel Peace Prize for giving Jeffrey who crossed. அது தனியா பேசணும், அதை பேசணும். talk about giving punishment. சுத்தமா பார்க்க முடியல, உங்க ரிவ்யூ கஷ்டப்பட்டு பார்த்தேன் அப்படின்ட்டு அனிதா சுரேஷ் சொல்லியிருக்காங்க. ஆமி பிரசன்னா வந்து கட்சி நீ கேப்டன் தீபக் மோஸ்ட்லி ஆர்னவ் அண்ட் ரிவ்யூவர் ஜோ மைக்கேல் கோயிங் இன் ஆஸ் கெஸ்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் 50 days ரிவ்யூ ஷோ டு இன்சைட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ சீசன் 3 வெரி நைஸ் அப்படின்னு ஆனந்தி. கிருத்திகா சுப்ரமணியா ஹாய் ஆல், நவ டேஸ் வாட்சிங் எபிசோட் 24/7 another. Don't feel watching 24/7 after watching your review. In case if I feel watching the episode I will watch also அப்படின்னு அதான் 24 hours பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நியூ கேப்டன் தீபக்ங்கிறது அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சு. ஆமா அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு. ஃபாத்திமா அப்துல் வந்தாச்சு, RG ஃபோட்டோகிராஃபி வந்தாச்சு, அழகு பிரகாஷ் அண்ட் பிரேம் கோகுல் இவங்க எல்லாமே வந்து பெட்டிஷன் கலர்ஸ் வந்து சேனல்ஸ் டு ரீஸ்டார்ட் சர்வைவர் கேம் ஷோ இன்ஸ்டன்ட். அப்பா ரிவ்யூ அதாவது சர்வைவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சர்வே கேம் வந்தா சூப்பரா இருக்கும். அது யாருமே இங்க பண்ணல. வாணிப்பிரியாலாம் வந்தாச்சு, எல்லாரும் லைக் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சசி வந்து லெட்ஸ் ஆல் பிட்ச் இன் மணி ஃபார்
அண்ணாஸ் இந்தியாஸ் டிக்கெட் so he can take his jeep demolish the BB set அப்படின்னு சசி சொல்லியிருக்கா. உண்மையிலேமா எனக்கு வந்து எதுவுமே நான் அதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்குன்னு தயார்படுத்தி இருக்கோம், எந்த வேலையுமே செய்ய முடியல, படம் பார்க்கவும் போக முடியல, இங்க ஏதாவது ஒன்று நடக்குமான்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி போகுது. எனிவே 137 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் போடாதவங்க லைக் போடுங்க. அதுதான் இப்ப நான் சொல்றேன். 2 கமெண்ட் மட்டும் என்னன்னா, அழகு பிரகாஷ் அவர்கள் வந்து ஒன் சைடடா போய்கிட்டு இருக்கு, போரிங்காவும் போய்கிட்டு இருக்கு, என்னதான் வந்து இந்த ஷோ மூலமாக பிபி வந்து ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதே போல சசி வந்து பேச்சப்பா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. எஸ்டர்டே தான் வந்து பிரேக்கப் அப்படின்னு. ஏமா பேச்சப்னு இன்னும் சொல்லியேமா, லவ் லாஸ்ட் ஹோப் தானமா சொன்னேன், அதுக்குள்ளரே பேச்சப்பா உடனே பிரிஞ்சிடணும் சசி உனக்கு. அதுக்கப்புறம் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அவங்க இதுல வந்து மோகினி டேன்னு ஒரு பொண்ணு வந்து பேஸ் கிட்டார் பண்ணோம். இந்த பொண்ணு வந்து இந்த நேரம் பார்த்து வச்சிருச்சு, பாய நீ வந்து வேணுனே தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே வச்சு கேஸ் எழுதிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா சொல்றதா, இதுல என்னன்னா டிவோர்ஸ் வந்து பாய்க்கே தெரியாதான், அந்த மாதிரி நேரம் கோச்சிங் போய் அங்கிருந்து விட்டுருக்காங்க. அவங்க குஜராத் வேற சேர்ந்தவங்களா அவங்க. ஸோ அவங்க அது அதான் இந்த மாதிரி அங்க கதை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இதுல இந்த பொண்ணு சொல்லவும் டப்புன்னு ஏற்றி விட்டாங்க. ஆமா, கொஞ்சம் இந்த வதந்தி வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்புற மாதிரி சொன்னீங்கன்னா போதும், கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடும்னு வச்சுக்காங்களேன். அதுதான் ஏரோஸ்டார் வந்து என்னன்னா, ஏரோஸ்டார் நீங்க வந்து பாத்தீங்களா எவ்வளவு ஈகோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நடுவுல. யாருமே வந்து ஒரு கான்செப்டையும் அந்த மெட்டீரியல்ஸையும் வந்து அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போகவே இல்ல, அதை விட்டுட்டு சும்மா அடிச்சுக்கிறாங்க 2 பேரும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாப்ல. அதாவது சரிங்க, இந்த இதுல இருந்தே வருவோம் என்ன, இதுல இருந்து அப்படியே போலாம். அதுல இன்னொருத்தவங்க யாரோ ஒன்னு சொல்லியிருந்த கமெண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமேன்னு பார்த்தேன் நானு. சொல்லுங்க. சோ சைடட் போரிங் அதெல்லாம் சொல்லியாச்சு, லைக் போட்டாச்சு. த பாய்ஸ் பிளே வித்தவுட் மாரல்ஸ் அப்படின்னு பெரியார் ராமசாமி சொல்லியிருக்கிறாரு. பட் அட்லீஸ்ட் தே பிளே த கேம் அண்ட் தே பிளே டுகெதர். த கேர்ள்ஸ் ஹேவ் நோ யூனிட்டி அண்ட் தே கீப் புல்லிங் ஈச் அதர் டவுன். இட்ஸ் சோ ஹார்ட் டு சப்போர்ட் த கேர்ள்ஸ் டீம் அப்படின்றத சொல்லி உண்மையிலே அதுதான் காரணம். என்னன்னா ஒத்துமை வந்து, அதாவது ஜாக்லின் வந்து சொல்றாங்க, அதாவது இவங்க கிட்ட மா தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் வந்தாங்களேம்மா, எதுக்குமா வந்தாங்க, நான் வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜ் என்ன போட்டிருக்கீங்க, டாஸ்க் டைம்ல அதெல்லாம் செய்யக்கூடாதான் அப்படின்னு யாரு தலைவிதான், அதாவது தளபதியான தலைவி மஞ்சரி வந்து சொல்றாங்க. அதாவது டிசிஷன் மேக்கிங் எடுக்காத இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு உயரங்கள் போனாலும் உங்களுக்கு கான்செப்டே புரியல கடைசியில். அதாவது சாச்சனாவது காய்ச்சின்னு கத்தனா கூட சில நேரத்தில் பிடிக்குது, தைரியமான டிசிஷன்லாம் கூட எடுக்குது சம்டைம்ஸ். நீங்க அறத்து பக்கமும் நிக்க மாட்டீங்க, பொய் சொல்லவும் தெரியல, எதுக்குமே தெரியலன்ற மாதிரி இருக்கிறீங்கன்றதான் வருத்தமே. ஜாக்லின் இன்னைக்கு சொல்லவே சொல்றாங்க, உங்ககிட்ட ஏன் தெரியுமா நிக்க முடியல, நீங்க எந்த பக்கம் எப்ப சாய்வீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, கேப்டனா இருக்க வேண்டியிருக்குமா, நாங்க உங்களை கேப்டனா கூப்பிடவே இல்ல, கேப்டனா கூட இப்ப பார்க்கவே இல்லை, நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல என்ன இதுல உங்க முடிவு என்னன்றதா நாங்க எங்களுடைய கேள்வி. அதை விட அவங்க கேக்குறாங்க, ஒரு டிசிஷன் சரி எடுத்துட்டீங்க, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் அருண் தண்ணி பிடிக்கவே வரல, என்கிட்ட பர்மிஷனே கேட்கல, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் யார் அதை சார்ந்து இருக்கோமோ அவங்க கிட்டயாவது கூப்பிட்டு இதான் டிசிஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லணும்ல அப்படின்வாங்க. அப்ப அவங்க வந்து உங்களுக்கு புரியுதா, இது வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு நக்கல் பண்ணுவாரு ராயன். சொன்ன உடனே தான் அவங்க வந்து ஓகேங்க அப்படின்ட்டு போவாங்க. போறவங்களையும் விட மாட்டாங்க. ஜாக்லின் இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க போனீங்கன்னா என்ன அர்த்தம், இதுக்கு மேல உங்ககிட்ட நின்னு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். ஏதாவது ஒரு கேட்டு போனோம் அவ்வளவுதான். உடனே இவங்க ஜாக்லின் சொல்றாங்க, அதான் புரிஞ்சிருச்சுன்னு சொல்றேனே விட்டுடுங்க அப்படின்னு. இல்லங்க அப்படின்னு தர்ஷிகா வருவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தர்ஷிகா இன்னைக்குதான் இந்த கேள்வி கேட்பாங்க. அதாவது யாருமே வந்து தண்ணி பிடிக்க வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு டிசிஷன்னா அதை எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொல்லிருக்கணும் எல்லாருக்கும், எல்லாரும் கலந்து பேசி ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க டாஸ்க் பண்ண வேணாம்டா, என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டாவது போகணும்ல. ஏமா உங்களுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு அசிங்கம், முட்டை போடுறதுல இருந்து. ஆனா இன்னைக்கு வந்து நேத்து வந்து ஒரு முத்து வந்து தவக்கல மாதிரி போனாருங்க, குரங்கு மாதிரி பண்ணாரு. அதுதான் நீங்க இதை விட நிறையவே செஞ்சீங்க. இன்னைக்கு சாட்சியா பண்ணது மாதிரி ஒரு மடத்தனம், முட்டாள்தனம். அதாவது ஒரு சாதாரண பசங்களுக்குள்ள ஒரு 10 வயசு பொண்ணு கூட வந்து ஒரு பரிதாபம் ஒரு விஷயம் இருக்கும். அதாவது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது எல்லாம் ஓகே, அவன் வந்து போடலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானேன்றாங்க. இதுல என்ன தெரியுமா ஜாக்கி, இதுல கொடுமை. அது இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். ஜாக்லின் அந்த இடத்துல எதுவுமே பேச மாட்டாங்க, அங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஜெஃப்ரியும் வெளியில உட்காந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த விஷயத்த பேசுறதுனால அப்படியே இங்கேயே சொல்லிடுறேன். ஜெஃப்ரி வெளியில உட்காந்து சௌந்தர்யா கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, நேற்று சாச்சனா பாத்தியா, எனக்கு அவ வந்து பண்ண வேணும்னு தான் கொடுத்தேன் அப்படின்னு என்ன சொல்றா அப்படின்னு ஜெஃப்ரி அவங்கள்ட்ட தான் சொல்லிட்டு இருப்பாரு. உள்ள வந்து
கிச்சன்ல ரெண்டு பேரும் சொல்லுவாங்க 1000 தோப்பு 100 தோப்புக்காரன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. அந்த பையன் வந்து எப்போ உடஞ்சான்னா நான் வேணும்னே தான் பண்ணேன்னு சொல்லும் போது தான் உடஞ்சான் அப்படின்னு போது இவங்க தர்ஷிகா சொல்லுவாங்க அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படியே உடையாந்து புடவை வாங்கி பண்ணி கொடுத்து தான் எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப இவங்க வந்து சாச்சனாவை கூட்டு போய் ஜாக்லின் கேட்பாங்க. ஆமா இந்த எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆரம்பத்தையும் சொல்லிடுறேன். சாச்சனா தான் நம்ம இவர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, அது நீங்க கூட சொன்னீங்களே குடியானவன், கொடூரங்க அது. ஆஸ்கார் அதாவது மார்லன் பிராண்டோவே அந்த மாதிரி மேக்கப் போட முடியும். அவர் வந்து மார்லன் பிராண்டோ வந்து சைட்ல எல்லாம் வந்து அடக்கிட்டு நடிச்சாராம் அந்த இதுக்கு காட்ஃபாதருக்கு. அந்த மாதிரி வந்து மெத்தட் ஆக்டிங்லேயே வந்து பெஸ்ட். ஓகேவா, அதாவது அவர்கிட்ட போய் பேசுவாங்க. அவங்க வேற யாரும் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அப்ப இவங்க கேப்டன் இருப்பாங்க அங்கதான். ஜெஃப்ரிக்கு பயங்கர கால்வலியா அப்படின்னப்ப இவங்க ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க, நானும் ஒரு ஆனாவுனா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனே பால சுத்தின்னு எல்லாத்தையும் விட்டு நல்லா சரி விடுங்க அது சாட்டுண்டு சுகர் சாட்னு இருக்காங்க. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நான் என்னால போட முடியும், அதனால நான் 2 நாள் கழிச்சு கால் வலிக்குமானா. அப்ப உங்களுக்கு தெரியுது 100 தோப்புக்காரன கால் வலிக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்லணுமா. அதேதான் இதை வந்து யாருக்கிட்ட பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் ரஞ்சித் கிட்ட முதல் நாள் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வேற இன்னொரு காரணம் வேற சொல்லுவாங்க ஜாக்கி அதுக்கு. அதாவது முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே. ஜெஃப்ரியை கூப்பிடுவாங்க. ஜெஃப்ரி சொல்ல நான் படுத்துட்டேன், மைக் போடல, நாளைக்கு பேசிக்கிறேன். நீ சொல்லவே ஜெஃப்ரி உனக்கு இதுவா வலிச்சுதான்னு கேட்பாங்க. நான் வேணும்னு தான் கொடுத்தேன், எனக்கு கோவம் இருந்தது, நான் வேணும்னு தான் கொடுத்தேன். பியூர் சைக்கோ வந்து கண்ணு எதிர்க்க ஒரு சைக்கோன்னா அது இந்த பொண்ணுதாமா. உண்மையிலே கண்ணு எதிர்க்க, அதாவது நீங்க மத்தவங்கள மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன சொல்லுதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு புரியல. ஏங்க நாம வந்து இதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து பயங்கரமாக தெரிச்சோம். அது யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வச்சு செஞ்சார். அன்னைக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு சம்ஸ் ஆக்சுவலி சிவா தான் செய்வார். அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டு அதை வந்து மாத்துறதுக்கு என்னென்னோ போய் எல்லாத்தையும் பேசிடுவார். நான் வந்து இப்படி கொடுத்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு அந்த டாஸ்க் செய்யாம அவர் விடவே மாட்டார், பரிதாபப்பட்டு விடவே மாட்டார்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தன் வந்து செய்யறான்னு சொல்றான். இதுதான் இப்ப நீங்க உங்களுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசி அப்ப நான் என்ன சொல்றேன், ஜாக்லின் என்ன பண்ணாங்க, டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, ஏன் வாயை திறந்து சொல்லக்கூடாதான்னு கேக்குறேன். மஞ்சரி என்ன பண்ணாங்க நான் கேக்குறேன். நீங்க இந்த பக்கம் உங்களுக்காக வந்து நம்ம வந்து வாதாடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பொம்பளை பசங்களை போட்டு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணாங்க, எவ்வளவு வேலை பண்ணாங்க, சம்ஸ்ல கூட அவங்க எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நியாயம் வேணாமா, ஒரு கை தட்டுறது இல்ல எகிரி குதிக்கிறது ஒரு இது மாதிரி பண்றது அப்படின்றது ஓகே. நீ வந்து 100 தோப்புக்காரன்றத போட வச்சுட்டு நான் வந்து வேணுனே தான் சொன்னேன், அது 2 நாள் கழிச்சு வலிக்குமா. இதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க, முத்து கேட்டதுக்கு முத்துலாம் எனக்கு 150 தோப்பு நான் அசால்ட்டா போடுவேன்னு அவர் சொன்னாராம். அது முத்து சொன்னது, இதை விட்டுருங்க. அதை கூட இன்னொரு விஷயம், இப்ப நான் தான் வந்து நீங்க வந்து வீட்லயே பெரியவர், நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன் பாருங்க, ஏமா 100 போட சொன்னியாடா, ஆமா 100 தோப்புக்காரன், எனக்கு கோவத்துல தான் சொன்னேன், அவன் முடியலன்னா சொல்லணும் இல்ல என்கிட்ட. ஆமா யாரு முடியலன்னா, ஆமாமா முடியலன்னா சொல்லிருக்கலாமே, அவன் ஏன் போடுறான். இது வந்து ஒரு ஆளு 50 நாள் இது உட்காந்துட்டு இருக்குது. இது வந்து ஊர்ல வந்து பெரிய மனுஷன் வேற, இதுல சீனியர் ஆக்டர் வேற. ஆமா அதாவது வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கம் ஆகும், மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும், வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கம் ஆகும், மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும். ஏன்னா தொண்டை கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாடிடணும், இல்லை நம்மளுக்கே நம்மள வந்து பிடிக்காம போகுது. ஏன்னா யாமினி போட்ட கமெண்ட்டுக்காக தான் இந்த பாட்டு பாடினேன். யாமினி என்ன ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களை வந்து நிறைய பேர் வந்து பாடவே பாடாதீங்கன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க, அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னதும் போனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெரியசாமியை சொன்னதே இவங்களும் சொன்னாங்க. அதாவது அவங்க கூட ஒற்றுமையாவது இருந்து, ஆனா அதே நேரத்தில் வந்து ஸ்லட் ஷேமிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து டீக்ரேடிங் இதெல்லாம் வந்து பண்றாங்க. அதுல வந்து இஃப் டாக் அபவுட் நியாயம் முத்து கண்ணியம் முத்து டாக்கிங் நம்ம வந்து இத பேசணும். தனியாவே கண்ணியத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, அது ஒண்ணு. டிஆர்பி வந்து பிபி வந்து 1.5 worst in history for a super popular show less than serial. இவ எந்த நாள்ல எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் இவ்வளவு வேலைக்கு எடுத்துருவாங்க. ஆமா, அந்த மாதிரி வந்து ரொம்ப மகா மட்டமான ஒரு டாஸ்க் அது. ஐ மீன் சீரியஸ். இது வந்து நம்ம இப்ப பாருங்க பேசிட்டே இருக்கும்போது நீங்க நடுவுல வந்துட்டீங்க.
இங்க ரஞ்சித் கிட்ட இவங்க பேசிட்டு இருந்தாங்களா, இப்ப கமெண்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். அதுதான் சொல்றேன். இல்ல முடிச்சிருங்க இந்த வேலை, இந்த சப்ஜெக்ட் இல்ல இது இங்கதான் இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏன் எல்லாரும் கேள்வி கேட்கலன்னு சொல்றீங்க இல்லையா, அங்க யாருமே கிடையாது. இவங்க தண்டனை கொடுக்கும்போது இவங்க இருப்பாங்க, அந்த கூன் போட்டுட்டே இருந்தாங்கல்ல, பவித்ரா இருந்தாங்க, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தளபதி, இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. இவங்க 3 பேர் இருக்கிறப்பதான் இந்த இது கொடுக்க தண்டனை, அதை வந்து அரசி தான் கொடுப்பாங்க. இதுக்கு இங்க எல்லாம் பேசிட்டாங்களா, அன்ஷிதாவும் சொல்லுவாங்க அவ்வளவு நல்ல பையன், அவன் ஹெல்ப் இல்லைன்னா விட்டுருவான், அவன் நல்ல பையன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. உள்ள கூட்டின்னு போயிடுவாங்க ஜாக்கி, ரூம் உள்ள கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போயிட்டு இல்லடா நீ யோசிச்சு செய், உனக்கு பர்சனல் கோவத்தை காட்டாத, அவளுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு யாரு கேப்டனே சொல்லுவாங்க. அவளுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு, சொல்லுவேன். எனக்கு புரியல, எனக்கு நான் அதான் கேட்கறேன். நானு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நீ செஞ்சிருவியா, எனக்கு புரியல, உனக்கு கோவம்னா நீ செஞ்சிருவியா, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு எடுத்து வந்து உட்கார வச்சு 100 ஏங்க நம்ம எவ்வளவு டென்ஷனான இவங்களுக்கு வந்து இப்படிலாம் வச்சுலாம் தொப்பையில வச்சு பூச்சாடிலாம் வச்சு பண்றதுக்குலாம் நம்ம எவ்வளவு கோவப்பட்டோம். அதே தப்ப நீங்க செய்றீங்க, அதை வந்து நீங்க நியாயமா பேசுறீங்க. இதுல வந்து உங்களுக்கு அதுல இன்னொன்னு இதுதான் நான் சொல்றேன், ஏன் வந்து இன்னமும் மருமகள்கள் வந்து ஸ்டவ் அடிச்சு சாவறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அது காரணம் இதேதான். மஞ்சரி எவ்வளவு மஞ்சரி வச்சு செய்வாருங்க. ஆமாமா, சிவா வந்து மஞ்சரியை வச்சு செய்வாரு. நம்ம மஞ்சரிக்கு பாவம் பார்த்தோம், இப்ப மஞ்சரி வந்து அவங்க ட்ரிகர் ஆயிடுச்சு, அதனால வந்து இவங்க வந்து இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்களே. நீங்க என்ன படிச்சு, நீங்க என்ன வந்து உங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங், நீங்க என்ன ஒரு ஐடி துறையில என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஒருத்தன் வந்து கிழவனா இருந்துட்டு 68 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்றான், போன புருஷன் முன்னாடி விடலாம் படுக்கூடாத அளவுக்குன்றான். அவனுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன வித்தியாசம் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிசிஷன் மேக்கிங்ல எவ்வளவு இதுக்கு இல்ல நீங்க வரவே வேணாம். நான் நிஜமாலுமே இந்த பக்கம் முத்துனா இதுக்கு எதிர்ப்பா ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதை விட மட்டமா இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. அதை விட ஆனந்தி எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த டீமே உருப்படாம போனது காரணமே அதுதான். ஒண்ணுமே இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் வத்தி வச்சு நியாய அநியாயமா சொல்லாம அது என்ன தெரியுமாடா அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி தப்பிச்சுட்டு இது ஓடிட்டு இருக்கு ஒரு கதை. அதேதான். இதுல இன்னொரு விஷயம் ஜாக்கி, உண்மையிலே ஐ அம் வெரி டயர்ட், டிசப்பாயிண்டட். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், அது சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் டயர்ட் ஆகுங்க. அதாவது இதுக்கு அப்புறம் தான் நேத்து என்ன சொன்னாங்க, எனக்கு என்னன்னு சொல்லுங்க, எனக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியல. 6 ஜாம்பாட் ஒருத்தர் போட்டு சோசியல் மீடியால 6 ஜாம்பாட்டுல அப்புறம் என்னன்னோ எல்லா ஐட்டமும் எடுத்து தூக்கிட்டு போய் பேக்ல வச்சு தின்றாங்க. கூட ஒரு 5 சாக்லேட் இந்த வாரம் கொடுத்துருங்க விஜய் சேதுபதி சார். அவ்வளவுதான். இல்ல நீங்களே ஒரு ஜாம்பாட்டில் 2 ஜாம்பாட்டில் கூட வாங்கிடுவாங்க கிசான். எந்த ஒண்ணு பிடிக்கும். 44,000 ஸ்கிரீனா சைனாவில் இந்த படம் ஓடுதான் மகாராஜா. இப்ப வேற இதுக்கு மேல வேற ஆட முடியாது. இப்ப இங்க இருந்து இவங்க வேணே சைனா டூர் போவாங்க, அங்க போய் மகாராஜா மகாராஜா ஃபிலிம் ஐ அம் ஆக்டட் அப்படின்னுவாங்க அங்க போய். நல்ல வேளை அவனுங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் தெரியாது. இதுல என்னன்னா ஆனா வந்து அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, தொப்பையை ஃபுல்லா காமிச்சிட்டு போவானுங்க. நான் நிறைய பாத்துருக்காங்க. ஐ மீன் இந்த பண்டுன்னு ஷாங்காயில ஒரு கடற்கரை நகரம், அது ஐ மீன் இது ஒரு துறைமுக நகரம். அதுல வந்து இது மாதிரிதான் நடந்து போகும்போது பார்த்தா எல்லாம் இங்க இருந்து பனியனை மடிச்சு இப்படி வச்சுக்கிறானுங்க. தொப்பை மட்டும் நல்லா தெரியும். அதை விட நடந்து போவோம், பொண்டாட்டி புள்ளெல்லாம் கூப்பிட்டு போவோம். என்ன கதைனே தெரியல. தொப்புள், அதாவது ஆண்கள் தொப்புள் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பா ஷாங்காய் பண்டுக்கு போனீங்கன்னா போதும், தொப்புள் போயிட்டு இருக்கும். ஸ்லிப் பார்க்கணும், நீங்க இது பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இந்த வாட்டி அவங்களே வந்து Dress கொடுத்துட்டதுனால காட்டல. இல்லனா வந்து ஃபுல்லா இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து அந்த காலத்துல வந்து Dress இல்லாம தான் இருந்தாங்க, துண்டு மட்டும் கட்டிட்டு. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து நடுவுல உட்கார்ந்து கூடாது தெரியுமா? அந்த பொண்ணு உட்காந்துக்கூடாது. உட்காந்து பார்த்து எனக்கே வந்து எப்படி படிச்ச பொண்ணு எப்படி உட்காரலாம்னு எனக்கே தெரியும். சத்தியம் சொன்னாரு. ஆமா, சத்தியம் சொன்னதுதான். இதுல இதெல்லாம் பேசினாங்கல்ல, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. உள்ள கூட்டு போய் அந்த பொண்ணு சொல்லுது, ஜாக்லின் அம்மா உனக்கு பர்சனல் கிரட்ஜ் இருந்தா அப்படி காட்டாதடா, அன்பா நம்ம கேள்வி கேட்கறோம்ல, எப்படி இப்படி கொடுக்கலாம்னு நம்ம இன்னைக்கு கேட்டோம்லடா, அந்த மாதிரி தானே உன்னையும் சொல்லுவாங்கன்னா செய்ய முடியாதுன்னா அவன் சொல்லிருக்கோம்ல. அது நான் என்ன பண்ண முடியும்? அவன் சொல்லணும், சொல்லல, நான் கேட்டாப்போ இப்படி அதாவது இப்ப கத்தியில குத்துன்னு ஒரு டாஸ்க் சொல்லிட்டாங்க, வேணாம் ஜெஃப்ரி கத்தணுமா, எது கத்தி எடுத்துன்னு போவான். அதுக்கு இந்த மானங்கட்ட விளையாட்டுக்கு நான் செத்தே போடுவேன், என்ன நாளா குத்துருமா, இங்கே குத்து, இங்கதான் அப்படின்றவா. நீங்க வில்லன் இழுத்துன்னு போறப்ப ஹீரோயின் கத்துற மாதிரி வேணாம் வேணாம்னு சொன்னீங்க.
வெளில எதுக்கு எடுத்துன்னு போற ஹீரோயினை கடத்தின்னு போவார்ல. கடத்திட்டு போறா. நீங்க இழுத்துன்னு போகும்போது வேணாம் போது வேற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். சரி வாங்க, சரி சப்ஜெக்ட் வாங்க. முடிச்சிங்களா இது? அவ்வளவுதான் இந்த கதை. ஆனா ஜாக்லினா அவங்க கேட்கல. அவங்க இதுக்கும் வந்து விஜய் எப்படி சொல்றாருன்னா, ஏமா அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு சின்ன பொண்ணு தானே சொல்லுது, நீங்க இந்த வந்து எவ்வளவு வருஷம் நீங்க வந்து காம்பேர் எல்லாம் பண்ணிருக்கீங்களா, அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் நீங்க அப்படின்னு. ஐயோ அட்வைஸ் பண்ண வேணாம் இல்ல அம்மா, உங்களுக்கு ஆமா தானே, உங்களுக்கு அங்க புரியுது தானே, அவங்க ஒரு சின்ன பொண்ணு, அவங்க சொல்றாங்க அவன் வேணான்னா சொல்லி இருந்திருக்கணும். நீங்க என்ன புரியாம அந்த பொண்ணுக்கே நீங்க என்னமா அட்வைஸ் பண்றீங்க? அந்த பொண்ணு சொல்றத அப்படியே கேட்டு போறீங்க. ஆமா ஆமா தானே நான் சொன்னேன்ல, அது அங்க ஜாக்கெட் நாங்க அட்வைஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவ்வளவுதான். ஆமா தானதோட முடிஞ்சு போச்சு. அவங்க ஜாக்லின் சொல்லுவாங்க ஆமா தானே சார், ஆமா தானே ஜாக்லின், ஆமா தான் சார், அவ்வளவுதான். நான் இருந்தா இப்ப இன்னைக்கு இந்த வால்லாம் வச்சிருக்காங்க, ஒரு 10 வால் எடுத்து ஒன்னு திருத்து மறைய வச்சிருவேன். இந்த மாதிரி இந்த சண்டே எபிசோடு வரும்போது 8 போய் சனிக்கிழமை எபிசோடு தான் அது எடுத்து போய் எல்லா கேமரும் உடச்சிடுவேன். முடிச்சது 64 கேமரா உடச்சா முடிஞ்சது இல்ல, ஏன்னா கண்டினியூஸா போகணும். 50,000 நாளே நான் உடச்சிடுவேன் எல்லாத்தையும். ஆமா தானே உடச்சது கரெக்ட் தானே ஸ்டேஜுக்கு வந்துடணும். கரெக்ட் தானே, ஒரு ஷோ, இதுக்கு ஒரு கேமரா வேற அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த இடத்துல நமக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்படி இந்த ஆட்டிடியூட் வரும், அவன் பிடிக்கலன்னா நீங்க எப்படி வரும், எப்படி தீபக் வந்து இன்னைக்கு வந்து நாங்க எட்டுன்னு வந்து வச்சு நீ மன்னிப்பு கேட்கணும்னு ஒண்ணுமே இல்லாத சொல்றாரோ, அது என்னன்னா அது அன்னைக்கே நீ அடிச்சிருந்தனா, நீயும் 10ஓட போகணும் 10ஓட இது ஒண்ணுன்னு சொல்லியிருந்தா. அதாவது உள்ளார ஷோவுக்கு உள்ளார முத்து சொல்றாப்புல இவர் வந்து பேசுனது தப்பு அப்படின்னு சொல்றாரு, புரியுதுங்களா? இவருக்கு சரி விடுங்க ஜாக்கி, உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான். சரி வாங்க. இல்ல மேடம், இல்ல உங்க இல்ல 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 உங்களுக்கு உங்க ரசனை எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹை அப்படிலாம் இல்ல. இனிமே கண்ணு இல்ல தைலத்தை கண்ணுல தெரிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு ஜாக்கி பிஜிஎஸ் வந்து ஃபுல் ஹோப்பும் போயிடுச்சு அவர் மேல. யாரு? நந்தினி சொல்லியிருக்காங்க. நாங்க 3 பேர் அர்ஜுன் வந்து திரும்ப எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து தெரியல, ரஷ்யா சுரேஷ்குமார், அப்புறம் சங்கீதா சந்தானம், அதுக்கப்புறம் அரவிந்த், பிரசன்னா, அன்சாரி, மணி, மேன்கைண்டு, ரத்னம், குமார் சத்யா, ராதா சக்திவேல், தீபா சிவா. ஸோ இது அவங்கலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, கமெண்ட்ல படிச்சிடலாம் இல்லையா? சொல்லுங்க. ஓகே, நீங்க ஏற்கனவே வந்து நந்தினியோட படிச்சிட்டீங்க, ஹோப்ப ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ராஜபாண்டியன் சொல்லியிருந்தாரு, வெள்ளிக்கிழமை வரை இந்த டாஸ்க் போகும்னு நல்ல வேலை நினைச்சு பயந்துட்டேன். இல்லப்பா போகல, நல்ல வேலை ஒரு வழியா கருவாட்டு சாம்பார் வச்சு முடிச்சுட்டாங்களாம். இந்த கருவாடுன்னு போதுதான் ஒரு டிஷ் இன்னைக்கு பண்ணேன். என்னது நெத்திலி புளிச்சாறு, நெத்திலி புளிச்சாறு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ரசத்துக்கான ஒரே மேக்கிங் தான். கடவுள் தும்பருப்பு போட்டுக்காங்க, எண்ணெயை காய வச்சு கடவுள் தும்பருப்பு போட்டுக்காங்க. நேற்று சமையல் ஆமாம், எண்ணெயை காய வச்சு கடவுள் தும்பருப்பு போட்டுக்காங்க. வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சதை போட்டுருங்க. அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு கூட வந்து மஞ்சள்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கடவுள் தும்பருப்பு சீரகம் போட்டுருக்கணும் முன்னாடி, அது மறந்துட்டு பாருங்க, சீரகத்தை விட்டேன். ஸோ போட்டு பரட்டிட்டு பூண்டு 2 பல்லு பூண்டு போட்டுக்காங்க. கருவாடு ஏற்கனவே அலசி வச்சுருப்பீங்க, அதை எடுத்து உள்ளார போடுங்க. மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை, கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல ஒரு ஃப்ரை, அதாவது ஏன்னா அந்த ஃப்ரை பண்ணும்போதே அது கொஞ்சம் வேகணும். அப்போ கொஞ்சம் 4 கருவேப்பிலையும் போட்டுக்காங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு கை பிடிக்கி ஏற்கனவே வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருங்க. அதை எடுத்து அதை ஊற்றுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதியை வந்தது எடுத்து இறக்கிடுங்க. முடிஞ்சது கதை. சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா சொல்லிட்டீங்க இல்லையா? பச்சை மிளகா போடணும். ஆமாம், பச்சை மிளகாயை முன்னாடியே போட்டுருணும். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு. ஏன்னா அந்த இதுக்கான காரம் வந்து பச்சை மிளகால தான் இருக்கு. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. உண்மையிலே ப்ராசஸ் அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புளி ஊற வச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து அந்த நீங்க வாங்க, இந்த கதை தெரிஞ்சீங்கன்னா அவங்க போய் பாத்துக்குவாங்க. நீங்க வாங்க சும்மா ஜாக்கி, இது அப்படியே கட் பண்ணி ஷார்ட்ஸா போல எவ்வளவு போகும் தெரியுமா? வச்சுக்கங்கன்னு போது கீழே அந்த யாராவது செய்யற மாதிரி காட்டிட்டு போட்டோம்னா 3 மில்லியன். நம்ம இங்க கதறிக்கிட்டு இருந்தாலும் வராது. உண்மையிலே இந்த சாப்பாடு போட்டப்புறம் டப்பு கிஃபின் கூட வந்து இங்க பெரிய பெரிய கடை எங்க இருக்குது அப்படின்னு ஃப்ரைட் ரைஸ்லாம் இருந்தாங்க அனுப்பிச்சுட்டு இருந்தா. தேங்க்யூ. ரைட், அடுத்து வாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் பிளே நோ கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க போல அப்படின்னு சங்கீதா இருக்கும். அதை ஏன் கேக்குறீங்க? அதாவது பிளஸ்டா சங்கீதா சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் இன்னைக்கு எபிசோட் பார்க்கல நீங்க எல்லாம் பிளஸ்டு, உங்க டைம் சேவ் ஆயிடுச்சு விட்டுருங்க அப்படின்றதுக்கும். புவனா பாலகணேஷ் வந்து ஜாக்கி பாத்தீங்களா பியூட்டிஃபுல் ஹூடியா நீங்க. ஓ ஜாக்கி ஜஸ்ட் நோட்டீஸ்
வாவ் பியூட்டிஃபுல் ஹூடி போட்டிருக்கீங்களா நீங்க. அதுக்கப்புறம் லவ் த கலர் அண்ட் மேக்ஸ் யூ லுக் ஸ்மார்ட்டர் தென் யூஷுவல். இது யார் எடுத்து கொடுத்தா, யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இங்க இருந்து? நான் ஏன் பிறந்தேன்னா அப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா படுத்தனால பிறந்தேன்னு அப்படி போயிடும் கதை. அப்புறம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இது ஏன் வந்து நீங்கள் உட்காந்துன்ற மாதிரி கேள்வி வந்து அப்படி போயிடும். நல்லது, நீங்கள் தான் எடுத்து கொடுக்குறீங்க. நீங்கள் தான் சார் கிரெடிட் கொடுங்க சார். காஸ்டியூம் ஒஸ்டா இருக்கீங்க. வாவா வசந்தமே பாட்டு வந்து உங்களுக்காக பிரான்சிஸ் போட்டிருக்காப்ல. பாபா வசந்தமே சுகம் தரும் வசந்தமே தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட பாவா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே டிங் டி டிங் டி டிங் டி டிங் டி வாங்க அடுத்தது. ஃபைனலா ஹெட்டேக் வந்தது தான் மிச்சம். ஹெட்டேக்கும் டென்ஷனும் வந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி. மெலடி சாங் ரிலாக்ஸ் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி. ப்ளீஸ் இங்க எனி மெலடி சாங் ஆன்சர் சொன்னாரு. ஒரு பாட்டு ஏற்கனவே பாடிருக்கோம். பட் சாச்சனா தென் செய்த தப்ப இப்பவும் அவங்க வந்து என்னது கச்சு பட் சாச்சனா தான் செய்த தப்ப இப்பவும் வந்து நியாயப்படுத்துறாங்கிறதான் ஜான்சன் சொல்லிருக்காப்ல. இப்படி ஒரு ஷோ ரிவ்யூ பண்ற உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னு சங்கீதா. பொழப்புதான். மேன்கைண்ட் மனோஜ் வந்து ஜாக்கி நல்ல வேளை சிவாஜி செத்துட்டாரு, இல்ல கிராண்ட்சன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இதுல மாட்டிக்கிட்டாரு, கொத்தரு காப்பாத்தணும் ஒருத்தர் சொல்றாங்க. அவர் வந்து அதை வேணும்னு நாங்க பேசவே இல்லையா. அதாவது அந்த இடத்துல அருண் பேசின டயலாக் உண்மையிலே இந்த 47வது எபிசோடு நினைக்கிறேன். இதுல வந்து ஒன்று சொன்னார் என்னன்னா, அதாவது உளவாளியை வந்து யாரும் நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்கணும். பொதுவா உளவாளியை நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்கணும். இங்க வந்து உளவாளிக்கு நம்ம கண்டுபிடிச்சது தெரியக்கூடாது, நம்மளால நடிக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே செம்மையான ஒரு சென்சபிளான ஒரு விஷயம் வச்சுக்காங்களேன். அன்னி ரிமைனிங் அகைன்ஸ்ட் தட் குடியானவன் இட்ஸ் குடிகாரன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து த மக்கள் வேர் நாட் தேர் ஒன்லி சபா மக்கள் கேம் டு நோ தட். ஆமா உண்மையிலே வந்து கேசரி மாதிரி தான், ராஜ கேசரி மாதிரி ரவா கேசரி மாதிரி தான் அந்த சிந்து சொன்ன மாதிரி. பூனாபாலங்க சொன்னாங்க ஜாக்கி சாச்சனா while Jack was talking about his the sit up thing பத்தி பேசும்போது said a country shoots down if a person crosses border. Did I do something like that அப்படின்னு கேட்டாங்களா. அதாவது வேற ஒரு கண்ட்ரில இந்த மாதிரி கண்ட்ரி வந்தா சுட்டுடுவாங்க, நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிறப்பா பண்ண வேண்டியதானே. என்ன இப்ப ஒரே கத்தியை கொடுத்து எல்லாரும் சொருவிட்டு முடிஞ்சதுக்குள்ள கதை அவ்வளவு பெரிய இது. ஐயோ எம்ஜி நாராயணன் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜாக்கி சார் அண்ட் வாய்ஸ் ஓவர். ஜாக்கி சார் அன்று சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாட்டு செம்மையா பாடினீங்களா. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய பாடலை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். சிறப்புவாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ட் சாச்சனா வெரி இரிட்டேட்டிங்கா நைஸ் சாங் அப்படின்னு பிரியா சொல்லிருக்காப்ல. பவுனா சொல்லிருக்காங்க ஜாக்கி டு யூ ரியலி எக்ஸ்பெக்ட் சம்மன் ஹூ சப்போர்ட்ஸ் ஹானர் கில்லிங் டு டாக் அபவுட் சிட்டப். கரெக்ட் தான். அவர் சிட்டப் பத்தி அது ஆமந்தானேக்கு நிகரானதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ள. சபரி சொல்லிருக்காப்ல சாச்சனா இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க, அந்த காம்பன்சேட் பண்ணதான் ஒரு பேடாஸ் மாதிரி நடக்கிறாங்க. கண்டஸ்டன்ட்ட மொக்க ஜோக்ஸ் போடுறது, அட்டென்ஷன் சீக்கிங் எல்லாமே பண்றதுக்கான காரணம் அவங்களோட இன்செக்யூரிட்டின்னு சொல்றாப்ல. இன்னைக்கே வந்து அழறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, அது காமிச்சாங்களா நமக்கு தெரியல. ட்ரை பண்ணாங்க, ஆனா அப்படியே டபால் மாத்திட்டாங்க. நல்லா பாடி இருக்கீங்கன்றத வந்து ஷர்மிளாவும் பாரா வந்து ஏஆர்ஆர் வந்து கிளீன் ஸ்லேட், ஒய்ஃப் வந்து மதுரை டெக்ஸ்டைல் பிசினஸ் பீப்பிள் அப்படின்ற அதுல இருந்து தான் வந்து அவங்க அந்த இவங்க அக்காவை தானே இவர் ரகுமான் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு நிலவே மலரை ரகுமான், இது சங்கமம் ரகுமான் அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். உடனே அப்படியே முடிங்க. தருண் விக்னேஷ் வந்து பவித்ரா குட் பாடி லாங்குவேஜ் ஆனா நோ குட் மைண்ட் லாங்குவேஜ். பட் அவங்க தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர். பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன்னைக்கு வந்து ஜாக்லின் சொல்லும்போது அதுக்கு ஏதோ அவங்க கத்துவாங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அவங்க இல்லாம அதேதான். அதுக்கப்புறம் பிரசாந்த் மோகன் வந்து இது சாச்சனாக்கு கொடுத்து மார்க் பண்ணதுக்காக மட்டும் இல்ல, she had grudge carried away from மஞ்சரி பேட்ச் issue when Jeffrey voiced out. ஓகே ஓகே கரெக்டான விஷயம்.
அதேதான். ஜெஃப்ரி பாய் அந்த இதுல பேசினதுல இருந்தே அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெஃப்ரிக்கு இவங்க மேலே கோவம் வரும், கேப்டன் மேலே கோவம் வரும். நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுவாரு. சொல்லுவாங்க, அவர் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லும்போது ஜாக்லினா வந்து கண்டிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்களா, டார்லிங்டன் எஸ்பிபின்னு போனா சொல்லிருக்காங்க. யூனிவர்ஸ் எபிக் வந்து தலை டிரைவிங் அண்ட் லிசனிங் அவரு. ராதிகா செந்தில் வந்து குட் மார்னிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இப்ப எல்லாம் ஐ ஹேவ் பிகம் a ரெகுலர் வியூவர். பிபியை விட உங்க ஷோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, பார்த்தா காண்டாவது. சுதா மேடம் மாதிரி நானும் பிஜே சார் பிரேக் பண்ணிட்டேன். தனலட்சுமி அவங்க மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. என்னாச்சு அவருடைய சின்ன உடஞ்சிருச்சு. சாச்சனாம்லாம் எல்லாம் பார்த்தாலே அனாயிங்கா இருக்கா ராதிகாக்கு. மர்மா யோகி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சரி பர்சனல் லவ் வன்மம் டுவர்ட்ஸ் பாய்ஸ் ஸ்பாயில்ட் தி டாஸ்க். ஃபர்ஸ்ட் கேப்டன் மஞ்சரி ரொம்ப கன்னிங்கான ஒரு விஷயமா நடந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இதுக்கு நீங்க எல்லாம் படிச்சு ஒரு ஐடி துறையில வேலை செஞ்சு 4 பேருக்கு வந்து டீம் லீடரா எப்படி இருந்தா இருந்திருப்பீங்க. என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க, என்னத்தை நீங்க சொல்றீங்க? இன்னைக்குமே முத்து தான் வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கரா இருந்தாரு மென்னுக்காக. தீபக் வந்து ரொம்ப அனாயிங் பண்ணாரு அப்படின்னா பண்ணுவாருமா, நீங்க அவர் பண்ணது தப்புன்னு ஒரு தடவை கூட சொல்லி 50 நாள் ஆக போகுது. தீபக் உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா ஏதாவது கொடுத்துருக்காங்களா பர்மிஷன் அப்படின்னு கேட்டிருக்கலாமே. நீங்க கேட்காத வரைக்கும் அவர் அப்படித்தானே இருப்பார். பிரியா ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சாச்சனா கேவ் டாஸ்க் as a queen. She already formed excuse for weekend. She is an arrogant angry young queen character. அதனாலதான் அந்த வந்து சொன்னேன். இப்ப வந்து மகாராஜா வில் சே வெல் பிளேடுன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு தருண் விக்னேஷ் சொல்லியாச்சு. அது எப்பதான் தேடி தேடி ஒஸ்ட் கண்டஸ்டன்டா சூஸ் பண்ண முடியும். அது எப்படிதான் தேடி தேடி ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ண ராதிகா. சசி சொல்லிருக்கா, லெட்ஸ் ஃபர்கெட் திஸ் இரிட்டேட்டிங் ஷோ அண்ட் ஹேவ் ஃபன் கான்வர்சேஷன் டுமாரோ டு சேவ் அவர்செல்வ்ஸ் ஃப்ரம் ஃபியூச்சர் மெடிக்கல்ஸ் பில்லாம். ஓகே. அண்ட் எஸ்டர்டே வி வர் டாக்கிங் அபௌட் வின்டர். இங்க ஆஸ்திரேலியால சம்மர் அண்ட் ரெய்னி சீசன் வந்து என்ஜாய் பண்ணுங்கம்மா. சிவபாண்டியன் வந்தாச்சு. ராதிகா வந்து லைக் போட்டாங்க. சோ அப்படியே லைக் அலர்ட் நானும் கொடுத்துறேன். லைக் பண்ணாதவங்க மைனஸ்ல இருக்குது, எல்லாம் சுருங்கி போய் கிடக்குது. இது எல்லாமே சாக்ஸ் கிக்ஸ் எல்லாம். வாங்க. ஓகே. அது பாருங்க, இப்ப இதுல வேற ஜாக்கி, இது நான் ஒண்ணு படிச்சா அது ஒண்ணு எனக்கு. பாராயணம் சொன்னாங்கன்னா முத்துக்குமார வந்து மஞ்சளோட நண்பன் உள்ளாரக்கான்னு வந்தாங்க. ஆண் பெண் பிரிச்சதுனால வந்து சேரவும் முடியல, சேர்ந்து விளையாடவும் முடியல, விட்டு கொடுக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப தெளிவா. அதான் நானும் சொன்னேன். அண்ணா ப்ளீஸ் வாட்ச் பிபி ஹிந்தி. 3 விமன் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் ஒரே ஃபன்னு தான். தமிழ்ல விட்டுறோம், வடக்கு பக்கம் போவோமா. இல்ல அது இங்க நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். ஏரோஸ்டாரோட அடுத்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அவர் நல்லது சொல்ற மாதிரி தான் நினைச்சிருக்கீங்க. அப்பதான் டெய்லி அன்னிக்கிட்ட மிதி வாங்க முடியுமா. ஆமா, அங்க எல்லாம் வந்து நீச்சல் குளம் இருக்குப்பா. இங்க நீச்சல் குளம் எப்ப வந்து முடிச்சாங்களோ அதோட முடிஞ்சது. இன்னைக்கு பாத் டப் மாதிரி கொண்டு வந்துட்டு இது ஓட்ட விட்டுட்டு இருக்காங்க. அதுல போட்டு விட சொல்லி அதுக்கு ஃபேன் காட்டிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவுதான் பண்ண முடியும். ஓகேவா. யசோதா சொல்லிருக்காங்க. சிந்து நான் சொல்லியிருக்காப்ல, இட் சீம்ஸ் தட் திஸ் இஸ் நாட் ராஜா ராணி டாஸ்க் பட் ரேதர் திருடன் போலீஸ் டாஸ்க். இவங்க இந்த பக்கம் போய் அரியணை தூக்கின்னு போறாங்க, அவங்க அந்த பக்கத்துல செங்கோல தூக்கின்னு போறாங்க. ஜாக்கி நான் என்ன சொல்லிட்டேன், அரியணை தூக்கின்னு வந்துட்டாங்க. ஓகேவா, தப்புதான். ஒரு கேப்டனா நான் சொல்லிட்டேன் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க போயிடுங்க. அங்க நீங்க எட்டுன்னு வந்து கொடுத்தாதான் பல்லக்குக்கு உங்களை எவ்வளவு 4 மணி நேரம் போராட வச்சாங்கல்ல. அப்ப நீங்க அரியணை தூக்கின்னு போய் கொண்டு போய் வைக்க, அந்த அரியணையும் தூக்கின்னு வந்து வைக்க வைப்பாங்க. அது எப்படி இப்படி ஒரு டாஸ்க் பேசி 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 அவங்க மாத்துறாங்க. ஒத்துமையா இருக்கனால உங்களுக்கு பயம், நாளைக்கு நம்மள ரோஸ்ட் பண்றாங்களோ. ஏன்னா விஜய் வந்து சாச்சனா சண்டை போட்டப்போ நீ ஏன் கேட்கணும்னு ஜாக்லினா அது எல்லாருமே மைண்ட்ல வந்து போமா இல்லையா. அதேதான். ராதா சக்திவேலு வந்தாச்சு. ராஜபாண்டியன் சொல்லிட்டாரு, நான் எதுக்கு ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும், நான் காமெடி அப்படி. தீபா சிவா அண்ட் ஆமாந்தானே ஜாக்கி உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க போனா. ராதா வந்து இஃப் ஹி ஹேஸ் ஆமாந்தான மேனரிசம் லைக்வைஸ் எவ்ரிஒன் ஹேஸ் their own style and mannerism which can't be changed. உண்மை. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிருந்தீங்க நீங்க. ஆமாந்தானே நீங்க சொல்லும்போது அப்ப அந்த பொண்ணோட மேனரிசத்தை சேஞ்ச் பண்ண முடியும். அதேதான் சொல்றேன். ஜாக்கி இந்த சௌந்தர்யா பனிப்பெண் பாத்தீங்களா, பனிப்பெண்ணை காணவே இன்னைக்கு தூக்கின்னு போகும்போது சௌந்தர்யா மூஞ்சில ஒரு இது கருமம். இதெல்லாம் நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம வேலையா இருக்கு. எங்க அப்பா லட்டு, பப்ஸு, ஜிலேபி, ஜாங்கிரி எல்லாம் கொடுத்துட சொல்லுங்க பிக் பாஸ். அந்த மாதிரி பிக் பாஸ் அப்படின்னா சரி விடுங்க. Jackie, Sudha, I understand that the show is become a very toxic. Please take care of your mental health and I can feel your frustration. Yes, Chitra. உண்மையிலே அது படிக்கல் பிடித்தது வந்து பாய்ஸுக்கு எல்லாம் மூடு ஸ்விங் வராதா, வாழ்க்கை அடிக்கிற அடியில மூடு வர்றது அடிக்கல எங்க ஸ்விங் எல்லாம் செம்ம தவிர கண்ணுல ஊத்தி விட மாட்டீங்களா. ஏய் எப்பா
எல்லாமே இப்படிதான்டா எல்லாம் இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் சைக்காக சுத்திட்டு இருக்கானுங்க. மாயா எத்ராஜ் வந்து ஐ திங்க் பிபி ரிவ்யூ ஆல்சோ ஷுட் பி பேண்டா, டோன்ட் வாட்ச் இஃப் யூ டோன்ட் லைக் அப்படின்ட்டாங்க. தேங்க்ஸ்ங்க. சமிதா வந்து நேத்து எதை பார்த்தா பத்தி பேசினாங்க சுதா, எந்த படத்தை பத்தி பேசுறீங்க சுதா? சொன்னேடா அந்த படம் வந்து யாருமே சொல்ல. நேத்து கவின் கூட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு சேர்ந்து நடிச்சாதான் உண்டு, இதுக்கப்புறம் புதுசா ஏதாவது படம் நடிச்சாதான் உண்டு. புதிய அது வந்து இவரு ரஞ்சித் ஜெயக்கூடிய படம், அது அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்ஸ்பைர் ராஜாவும் இதயராணியும் அந்த படம் தான் அது. ட்ரை பண்றேன் ப்ரோ, கருவாட்டு புளி தண்ணி சூப்பரா இருந்ததுங்க. உண்மையிலே ஒரு ரசம் தண்ணி தான் அது. இப்போ வெஜிடேரியன்காரங்களும் அது செய்யலான்றேன். அது இது போடாம, அதாவது வாட் இஸ் தட், கருவாடு படம் விட்டா போதும், அவ்வளவுதான். கருவாடு யூ டேக் இட் அவுட். ஆமா, புளி தண்ணி ரசம் கேன் பி டேக்கன். ரசம் கேன் பி. நல்லா இருந்தது. பிரபாகரன் வந்து பழைய தலைவரை மேல் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. நானும் எபிசோட் பார்க்கல, கோனா ஹியர் இட் ஃப்ரம் யூ அப்படின்னு நித்யா கருணாநிதி எல்லாம் தப்பிச்சுட்டு. கஃபூர் ராயன் வந்து ஹாய் அண்ணா, நீ நேத்து வர முடியல, இன்னைக்கு வந்துட்டேன். ஆமா, நான் நினைச்சிட்டே இருந்தேன் கஃபூர். 271 பேர் பார்க்கிறீங்கள், லைக் போடுங்க செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 285 பேர், 138 லைக், பாதிக்கு பாதி தான். இன்னும் வந்து ஒரு 200 வந்தா இன்னும் 200 250 கிட்ட வரணும். 85 பேர்ல 35 பேர் ஓகே, அப்ப போய் ஒண்ணுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 250 பேர் பாத்துருக்காங்களா, அப்படியே டக்கு லைக் போடலாம். கண்டிப்பா. அதாவது இது கருப்பாடு ஓகேவா, பிளாக் ஷிப், யூஎஸ்ஏ பிளாக் ஷிப் ஓம் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர் வந்து ஐ ஹட் ஸ்டாப்ட் வாட்சிங் பிக் பாஸ் லாங் பேக், ஜஸ்ட் கேம் டு ஹியர் தலைவிஸ் வாய்ஸ். உங்களுக்கே சிரிப்பா இருக்குல்ல ஓம் பிரகாஷ், எப்படி ஸ்ரீராருன்னு பாருங்க. ஓம் பிரகாஷ் விட்டுருங்க. ஆஃப்டர் 20 years மேரேஜ் லைஃப் மை வைஃப் ஆஸ்கிங் டு சிங் டூயட் ஆஃப்டர் சீயிங் யுவர் ஷோ மேம் அப்படின்னு. தேங்க்யூ. உண்மையிலே அந்த வீடியோ காமிச்சேன் ஓம் பிரகாஷ். நான் வந்து இதுக்கு ஓம் பிரகாஷ் விட வைஃப் ரொம்பவே நல்லா பண்ணாங்களாம்பா. ஃபர்ஸ்ட் சாங் ஓம் பிரகாஷ் நல்லா பண்ணாரு. ஓ பட்டர்ஃப்ளை அவங்க நல்லா அவங்க ரெண்டா பண்ணாங்க. முன்னாடி வந்து சுருதி விருது இத கொஞ்சம் அது வந்து, ஆனா செகண்ட் பார்ட் நீங்க அவ்வளவுதான். எல்லாரும் இதெல்லாம் கிடையாது, குட் ட்ரை. நீங்க வந்து இன்னொரு 3 வருஷம் இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்க நல்லா பண்ணலாம். நாங்களும் அப்படி, நான் தான் அப்படிதான். ஆனா ஓம் பிரகாஷ் நீங்க உங்க வைஃப்லாம் சூப்பர். அட்லீஸ்ட் எனக்கு வந்து மியூசிக் போட்டு பாட சொன்னா அபஸ்வரமா இருக்கும். ஆமா, ஓகேவா, நல்லா இருந்தது. அண்ட் தருண் விக்னேஷ் வந்து மேக்கிங் ஆம்பூர் பிரியாணி டுடே, நைஸ் ரெய்னி வெதர் டுடே. வெறுப்பேத்ராலாமா இருமா, அங்கேயும் வரும் ஸ்னோ வரும். கோமதி ஹாய். அண்ட் ஆனந்த் வந்து சாச்சனா வாய்ஸ் இரிட்டேட்டிங், கீச்சனான்னு வந்துச்சு, சாச்சனா புரிஞ்சு. saw some random reels on சாச்சனா having food and licking their fingers after finishing food. ஃபன்னி ராணி அப்படின்ட்டு ராதா சொல்லி கிஃப்ட் சொல்லியிருக்கா. இட்ஸ் நெத்திலி அவியல் இன் அவர் நேட்டிவ், அவங்க ஊர்ல. ஒரு ரா மேங்கோ ஆட் பண்ணிட்டு புளி கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்னும் செமையாம இருக்கும். இருந்தது ரா மேங்கோ, இது தெரியாது. அடுத்த ட்ரை பண்றோம். நடிகர் திலகன் பேரன் was so upset in live. Now he was waiting to reveal to மக்கள் செல்வன் in the weekend he can't accept the boys team founder. ஏய், அதுல உண்மையிலே ஜாக்லின் செம்ம, யாருமே கண்டுபிடிக்கல. அத வந்து ரயன் பாராட்டுவாப்ல. அவங்கள கூப்பிட்டு நம்ம இப்பவே பாராட்டிடலாம் அப்படின்னா, இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்களே சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னா அவங்க மறைஞ்சுப்பாங்க போய் போட்டோ எடுக்கிறப்ப. ஜாக்லின் அப்போ உண்மையை சொல்லுவாங்க. வந்து கூப்பிடுற பவித்ரா கூப்பிடுறப்ப நான் தாண்டி ஓட்டுறேன், எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படின்னுவாங்க. முட்டை மந்திரிச்சு வச்சுட்டானா, அதனால வந்து பேட்சப்புக்கு வந்து வாய்ப்பே இல்ல அப்படின்னு அண்ணி மேடமா. உலசப்பறை ஷனாஸ் கான், பிரின்சிபல் பிரின்சி அமிர்தசாமி, nice baby review, you both keep it up. Past 2 days I didn't watch the show, just watched your review, really boring sir. பிரின்ஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஷனாஸ் வந்து நல்ல வேளை நான் எபிசோட் பார்ப்பது இல்லையா, அண்ட் 2 அக்கவுண்ட்ல இருந்து லைக் போட்டுருக்காங்க. சாரி பிபி பாக்குறதுல you guys are rocking அப்படின்ட்டு இளம்பருதி. அண்ட் இவரனே ஐயோ மஞ்சரியும் சொதப்பியாச்சா, ப்ளீஸ் க்ளோஸ் த ஷோ. அதே உண்மையேமா, உண்மையிலேயே அதுல எதுவுமே வந்து, அதாவது நம்ம தலைவர் நீ முட்டை மந்திரம் வைக்கலடா தம்பி உல்லாசப்புற தலைவர் அங்க அமெரிக்கா படிக்க போயிருக்காருல, அவரு வச்சுட்டு போயிருக்காரு ஊருக்கு. மூலிகை வச்சுட்டு போயிட்டாரு. பிபி வீடு வேற அவருக்கு நல்லா தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, பிக் பாஸ் லாஸ்ட் டைம் வந்து பாத்துட்டு போயிடுற வீட்டுன்னு சொல்லி அங்கங்க பதுக்கி வச்சிருக்காரு. அப்படியே இதுல டக்கு நீங்க போயிடலாம். அதே 43 நிமிஷம் ஆகுது, போயிடலாம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசினது சாச்சனா அண்ட் அவங்களோட மேட்டர் பேசிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, மஞ்சரிக்கு வந்து இந்த செங்கோல் எடுத்து போயிட்டு இவங்க கிட்ட கொடுப்பாங்க, ராயன் கிட்ட கொடுப்பாங்க. அப்ப வந்து கெஞ்சுவாங்க, இதை தயவு செய்து சொல்லிடாத, நான் உனக்கு கொடுத்துறேன், ஏன்னா டாஸ்க் ஆரம்பிக்கணும்னு நாங்க எடுத்துட்டோம்,
கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க நீங்க எடுத்ததை கொடுத்துருங்க, நாங்க எடுத்து கொடுத்துறோம், புது டாஸ்க் ஆரம்பிக்கிறோம், இத வந்து பேச வேணாம்னு சொன்னது. இதுல என்னன்னா நைட்டு பேசுவார் அவரு. ஏன் அதை பேசுவாருன்னா இவங்களோட விஷயங்களை இவங்களே எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுட்டு திருடிட்டீங்க, நீங்க தான் திருடிட்டீங்கன்னா கடைசியில பார்த்தா அதை யார் எடுத்து வச்சிருக்காங்கன்னா ஜாக்லின் யாரோ ஒருத்தர் எல்லாருமே சேர்ந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஜாக்லின் பயங்கரமா ட்ரை பண்ணி போய் வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் வச்சிருவாங்க. இப்பதான் வந்து ஜாக்லின் வந்து இன்சார்ஜ் உள்ளார வந்து முத்து போனாரு, அதுக்கப்புறம் வந்து விஷால் போனாரு. 2 பேருமே வந்து பண்ணாம போயிருக்காங்க. அப்படின் போது என்ன அப்படின் போது இதுல அதாவது முத்து கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. அதாவது இப்ப இந்த ஜாக்லின் வந்து நான் கிச்சன் இன்சார்ஜ் போது இது வந்து டாஸ்க்ல இதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாதுன்னு வாங்க. அந்த பொண்ணை மூக்க உடைப்பாங்க. அப்பதான் அவங்க சண்டை போட்டு போவாங்க, நீங்களே பாத்துக்கணும், அப்புறம் இப்படி போனா என்ன அர்த்தம்வாங்க. அப்ப இதுவரை நடந்துட்டோம். அதுக்கப்புறம் தர்ஷிகாவன் சொல்லுவாங்க இதுவரை நடந்ததா இருக்கும், இதே மாதிரி போன வாட்டி இருக்கும், நாளையில இருந்து பேசி வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முத்து வந்து இந்த பக்கம் கை கழுவுறதுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு டாஸ்க் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாஸ்க் சொல்லணும் போது முத்து வந்து ஒரு நேரம்னு ஒரு கேள்வி கேட்பார். அதாவது எப்படி வந்து இப்போ இவர் ரஞ்சித் போய் 2 மணி நேரம் கழிச்சு டாஸ்க் சொல்லுவாரோ அந்த மாதிரி இவங்க வந்து டாஸ்க் வந்து யோசிக்கலாம் இல்லை, 1/2 மணி நேரம் அப்படியே உட்காருங்கன்னு சொன்னா 1/2 மணி நேரம் உட்காந்துருவாங்க. பேசாம உட்காரணும் டாஸ்க்கு தான். நீ உட்காரு, பவித்ரா சொல்றது, நீ உட்காரு, அதுக்கப்புறம் நீ உட்காரத பொறுத்து நாங்க டாஸ்க் சொல்றோம். என்னது அது எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் அப்படியே உளருவாங்க, அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, உட்கார்றது தான் டாஸ்க், சும்மா உட்கார்ந்துருக்க தான் டாஸ்க். அது எத்தனை நேரம் அப்படின்னு முத்துக்கு கோவம் வரும். 1/2 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கிறது இதெல்லாம் ஒரு டாஸ்க் இல்ல. இதே டாஸ்க் நீங்க வந்து ஜாக்லின் கொடுத்தீங்க. ஜாக்லின போய் செவத்தை பார்த்து உட்காருங்க, சவுண்ட் வந்து அப்பதான் வந்து கேப்டன் கேப்டன் ஒரு நக்கல் விடுவாங்க. அதுல இருந்து அவங்க 2 பேருக்கு தான் ஆகணும்னு வச்சுக்காங்களேன். சோ அந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் பவித்ரா மாத்தி, பட் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி தோணுச்சுன்னா இதேதான் நீங்க கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். இதுக்கு இவரை பிடிச்சு வச்சுக்கிட்ட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தீபக்கு முத்துவ பிடிக்காது, முத்துக்கு தீபக்க பிடிக்காது. ஆனா இந்த இடத்துல தீபக் முத்து குரல் கொடுப்பாரு. அது எப்படி ஒரு விஷயம் போய் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? அப்ப உங்க மக்கள் வந்தா நான் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டுமா அப்படின்லாம் பேசுவாரு. அப்ப அவங்க வந்து இந்த குத்தி காட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க ஜாக்கி. இவங்க உடனே அதை இது பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தங்கச்சியை பார்க்க வந்தன்ட்டு யாரு அவங்க பேர் என்ன, ஆனந்தி, அவங்க உள்ள வந்துருவாங்க, அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் வேற யாரோ வருவாங்க, அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. ஆனந்தி வந்து அருணை கூப்பிட்டு வந்து இவங்க குடுன்னு ஓடி போய், அவங்க பேர் என்ன, நேத்து கூட இந்த ஆராதனா படமா அட பானுப்பிரியாவோட படம் ஒண்ணு சொல்லி இவங்க 2 பேரும் இவங்க திருத்தி அவர் வந்து எகிரி குதிச்சு எல்லாம் போவாருல்ல, ஓடுவாங்க இவங்க திருத்தி பச்சை கலர் டாப். எஸ் பானுப்பிரியா அப்படிதான் இருப்பாங்க. எஸ் எஸ் கரெக்ட். எஸ் பேசு சொல்லுங்க. எனக்கே புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? கண்ணாடி கேட்டேன் ஃபர்ஸ்ட். நேரா ஆயுதபாணியா இருக்கும் பாருங்க. அதுல இன்னொரு காமெடி ஒண்ணு இருந்த, சிம்மாசனத்துக்கு உங்களுக்கு சொல்ல தெரியல, சமஸ்தானம் சொல்லிட்டு இருக்கு. சமஸ்தானம் பரவாயில்ல, அந்தப்புறத்துக்கு வேற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்தரங்கம். பெண்களோட அந்தரங்கம், அந்த சிறுநீரை கொடுங்க அப்படின்றது அந்தரங்கையோ, அது அந்தப்புறம்டா. அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் ஜாக்லின் சொல்லுவான், சமஸ்தானம் சீமந்தம், எதுக்கு ராஜா சீமந்தம் வரணும். இது வந்து நடக்கும்னு வச்சுக்காங்களேன். இந்த இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு டாஸ்க்ல சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து இவர் வந்து அப்பதான் வந்து ராணி வந்து கோலை விட்டுடும், லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்க இது வாழு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்ககிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்வாங்க. அதுக்கு வந்து இவங்க சொல்லுவாங்க, சவுண்ட் சொல்லுவாங்க, என்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்திருந்தா நான் தான் கருமம் தூக்கின்னு போற மாதிரி தான் எனக்கு டாஸ்கே கொடுத்துருக்காங்க, அதை நானாவது வச்சு தொலைவல்ல. அப்ப பவித்ரா வந்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டு பாங்களாம். ஆமா, அப்ப அவங்க 2 பேரும் வேற அடிச்சுக்குவாங்க. இல்ல இதுல காமெடி என்னன்னா பவித்ரா கிட்ட கேட்பாங்க, அப்ப என் வால் எங்க நான் கையில வச்சிருந்தேன் நான் கேட்பாங்க. சாச்சனா இத கேட்டுட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லிருப்பாங்க. இல்ல ஜாம் பாட்டில் தான் உன் செங்கோல்னு சொல்லிருந்தா இடுப்புல வச்சுருவாங்க. சக்கரை மூட்டை எடுத்து வச்சுக்கிறது இல்ல, ஒருத்தவங்கள்ட்ட ஆப்போசிட் டீம்ல கொடுத்து தொலைச்சிடலாமா. ஆனா சௌந்தர்யா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்க நீ வச்சுட்டு போனா கூட நான் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருந்தேன், நீ இது பண்ண வேணாம், கையில செங்கோல் அவ கையிலே தான் வச்சிருக்கணும். இது சூச்சு போகும்போது கூடவா கையிலே வச்சிருக்க போறாங்க? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா ஜாக்கி? அது திரும்பி போய் எங்க வைப்பாங்கன்னு கேளுங்க. அதை ஒளிச்சு வைக்கிற திறமையும் சூப்பரா பண்ணுவாங்க. ஜெஃப்ரி அங்க வச்சுட்டு துண்டை எடுத்து வச்சு ஒற்றர் தேடுறது அவங்க அங்க இல்ல, பெட்டு கீழே. அவர் பெட்டுக்கு கீழே போய் பாப்பாரு ஜாக்கி, பெட்டு தூக்கி பார்க்க மாட்டாரு. அவரு வேற ஏதோ சௌந்தர்யா கிட்ட லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணாரு. அந்த பொண்ணு மிரண்டு அடிச்சு ஓடி போய் ராயன் பண்ணி போய் நின்னுச்சான்.
நான் இது வந்து பயங்கரமா வரும், நம்ம 2 பேரோட கண்டென்ட் பயங்கரமா வரும். ஏன்னா நான் வந்து அதோட செம்மையா இங்க பாருங்களேன், இப்ப ஒரு சீக்ரெட் சொல்ல போறாரு, பயங்கரமான விஷயம், நீ கேட்டு ஷாக்கே ஆகாத. நான் தான் வந்து ஒற்றன் அந்த டீம் தெரியும். இல்ல அந்த அம்மா பிரியாணி கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு கிழிக்கிற கிழிப்பு இது போகுது. ஜாக்கி அது பயங்கரமா சொல்லுவாரு, சௌந்தர்யா ரொம்ப அசல்ட்டா, நான் தான் அந்த உங்க டீமோட ஒற்றன் தெரியும். அப்புறம் ஓ உனக்கு தெரியுமா, இவர் அததான் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாரு தெரியுமே அப்படின்னு. ஓ தெரியுமா, இவரே மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் போய் என்ன பண்ணவர் இவர் ஊரே தான் பார்த்துன்னு இருக்கேன். ஜெஃப்ரி சொல்லுவா அங்க வந்து உட்காந்து அங்க இங்க இல்ல பேசுனீங்களே, அதை நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். அத சொல்லும் போது கூட ஒத்துக்க மாட்டாரு ஜாக்கி. ஆனா அவரு அதான் பார்கவி போட்டிருந்தாலே ஃபீலிங்கா இருக்காரு அந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டா முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட் போயிடுமா? ஆமா, இதுக்கப்புறம் என்னத்த பேசுறது, நீங்க சும்மா இருங்க. அப்படிதான் சொல்லி ரெண்டு மணி நேரம் பேசிட்டு உட்காந்து தியாகராஜனால சார் அவர் இன்னைக்கு வரல, வந்தாருன்னா நான் கேக்குறதா கேட்பான். அவன் வேலையா இருக்கிறான் போல இருக்கு. அவர் முட்டை மந்திரம் வச்சிருக்காரு, நம்ம 2 மணி நேரம் நம்மளையும் மீறி 2 மணி நேரம் பேசிட்டு தான் வைக்கிறோம். ஓகேவா? இன்னொன்னு புது ஆட்கள்லாம் வராங்க, அது வந்து ஒரு பேசுறது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி இது 330 பேர் இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எல்லாருமே மனசு வச்சாங்கன்னா 330 லைக் அங்க வந்துரும். ஆனா எத்தனை பேர் அதுதான் எல்லாருமே ஒண்ணுக்கு இருக்கு போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம சூசு போயிட்டாங்க போயிட்டு வந்துமே லைக் போட மறந்துடாதீங்க எல்லாருமே. That's all. ஓகே, 167 இதுதான் இருக்குது. ஸோ 33 வாட்சஸ் நவ் 50 minutes ago. 333 இல்ல 330 வாட்சிங் நவ். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட், பேப்பல் அக்கௌண்ட் அண்ட் யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு பேப்பல் அக்கௌண்ட் இருக்கு, இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் UK அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்ணவங்க அது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. 2வது பாகத்தில் இன்னும் விரிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.